ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே ஓரளவுக்கு ட்ரேட்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 நாள் ஃப்ரீ தான் எல்லாருமே. ஒன்றும் கிடையாது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணுறது எப்படி, ஆப்ஷன் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஜீரோதான் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் வந்து எப்படி ஒரு ஆப்ஷனை வந்து ஈஸியாக எடுத்து டக்குன்னு பை பண்ணி செல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் பார்க்க போகிறோம். அதே ஆப்ஷன் வந்து ஒரு என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து சேமாக எப்படி பார்க்குறது, அந்த விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பொதுவாக மக்கள் வந்து எப்போவுமே வந்துட்டு ஆப்ஷனில் வந்து உள்ளே வராங்கன்னா இது தெரியாமல் இருக்க மாட்டாங்க. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, ஏன்னா இதுதான் வந்து ஆப்ஷன் செக்மெண்ட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் செக்மெண்ட்டுங்கும் போது நிஃப்டி 50 அப்படிங்கும்போது இதில் ஒரு 50 கம்பெனி இருக்கும். இந்த 50 கம்பெனியோட அக்கௌண்டன்ஸ் பொறுத்து இந்த நிஃப்டி 50 மாறும். அதேமாரி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கம்பெனி இருக்கும், மீனான கம்பெனி. பிஎஸ்சி தான் வந்து சென்செக்ஸ் சொல்லுவாங்க. சென்செக்ஸ் இது வந்து இதில் ஒரு 30 கம்பெனி இருக்கும். அதேமாரி இது ஃபின் நிஃப்டிலையும் வந்து ஆப்ஷன் எடுத்து எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. இதை வந்து டேரெக்டாக நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நிஃப்டி ஃபின் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிஃப்டி ஃபின் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி பேங்க் டைப் பண்ண வந்துடும். நிஃப்டி பேங்க்கில் வரும் பார்த்தீங்களா. இந்த 4 தான் மேக்ஸிமம் மக்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த 4லேயே வந்து பொறுத்த வரைக்கும் 3ல் வந்து மேக்ஸிமம் மக்கள் ட்ரை பண்ணுவாங்க. நிஃப்டி 50, சென்செக்ஸ், நிஃப்டி பேங்க். இந்த நிஃப்டி 50 வந்து ஓரளவுக்கு மீடியமான வாலட்டிலிட்டி இருக்கும். சென்செக்ஸ் ஹெவியான வாலட்டிலிட்டி இருக்கும். நிஃப்டி பேங்க் வந்து சென்செக்ஸ்க்கு அடுத்தபடியாக ஒரு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடம் தான். மேக்ஸிமம் மக்கள் வந்து கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் பண்ணணும்னா 50 தான் விரும்புவாங்க. ஒரு நிஃப்டியில் வந்து இப்போ டேரெக்டாக இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த நிஃப்டியில் ஏன் சார் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இந்த நிஃப்டியோட வேல்யூ பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், நிஃப்டி வந்து டேரெக்டாக வந்து பண்ண முடியாதா, உள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது நிஃப்டி இருக்குது, நிஃப்டியில் டேரெக்டாக பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருக்கும். அப்படிங்கும்போது சிம்பிளாக பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இந்த நிஃப்டி 50 சார்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 24,038 ரூபா ஒரு நிஃப்டியோட இப்போ கரண்ட் வேல்யூ இருக்குது. இது வந்து என்னது அப்படிங்கும்போது ஒரு 50 பேங்க்கோட ஒரு எல்லாரோடும் பை பண்ணி வச்சுருக்க லெவல். இப்போது மொத்த ஷேரை வந்து இந்த லெவலில் வந்து ஒரு ஆவரேஜான லெவலில் நிற்கிது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல போய் நம்ம வந்து டோட்டலாக இது வந்து நம்ம பை பண்ண முடியாது. இப்போ வந்து நிஃப்டி டேட்டா வாங்க 24,000 கொடுத்து வாங்கலாம் முடியாது நம்ம ஒரு இதை பார்த்து. ஏன்னா இதோட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு டவுன் ஆனாலுமே யோசிச்சு பாருங்கள், 2 பாயிண்ட் கீழே போனாலுமே 48,000 ரூபா லாஸ். இந்த அளவுக்குலாம் யாரும் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிஃப்டியில் ஆப்ஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த ஆப்ஷன் வந்து எப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து வீக்லி கான்ட்ராக்டு, மந்த்லி கான்ட்ராக்டு, 3 மந்த் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து டேரெக்டாக ஆப்ஷன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒன்றும் கிடையாது. இந்த ஆப்ஷனில் வந்து டேரெக்டாக நான் வந்து எப்படி பை பண்ணுறது, இப்போ சார்ட்டில் வந்து பை பண்ணுறது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ சார்ட்டில் இப்போ வந்து டேரெக்டாக இப்போ போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிஃப்டி வச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து லாஸ்ட்டு ஆப்ஷன் போங்க. ஆப்ஷன் போயிட்டு ஆப்ஷன் செயின், நோட்டு, கிரியேட் அலர்ட்டு, சார்ட்னா அது ஓப்பன் பண்ணால் சார்ட் வந்துடும். ஆப்ஷன் செயின், இந்த ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணும்போது இந்த வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வேல்யூ. இப்போ 24,000 இந்த பிளாக் பாயிண்டில் இருக்குது பார்த்தீங்களா, 24,000 வந்து மார்க்கெட்டை வந்து கரண்ட்டில் ஸ்டாப் ஆகி நிற்கிது. இதுதான் ஒன்றுங்கட இப்போது மார்க்கெட் வந்து இப்போ வந்து கால் வந்து லெஃப்ட் சைடு மொத்தமாக, ரைட் சைடு வந்து புட்டு. இப்போ காலுங்கும்போது பாருங்கள், மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து 20,250, 20,700, 750, 21,000, 21,500, 22,650, 23,500, 23,700, 23,950, 24,000 நிற்கிது. அப்படிங்கும்போது இந்த இடத்த எல்லாமே ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த இடத்த வந்து மொத்தமாகவே மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணி 24,000 நிற்கிது.
இந்த 24,000க்கு மேலே வந்து போகும்போது இது 24,250, 24,300, 24,450 இதெல்லாம் வந்து போகலை, இப்போதைக்கு போகலை. போயிருக்கும், போயிட்டு அப் அண்ட் டவுன் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ நிற்கிது. சரிங்களா? எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த லெஃப்ட் சைடு உள்ளது மொத்தமே கால். புரியுதுங்களா? இப்போ நிஃப்டி வந்து ஓப்பன் பண்ணி கால் அப்படிங்கும்போது இந்த நிஃப்டி சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ என்ன இருக்குது, மார்க்கெட்டை வந்து 23,900, 23,900 இதோக்கு வந்து சைடில் பாருங்கள், 23,900, 23,925, 75 அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து இப்போ ஏறி இருக்குது. இப்போ ஏறி இருக்கும்போது இந்த இடம் எல்லாமே வந்து இந்த மணி, காலுக்கான இந்த மணி இந்த கீழே உள்ளது வேல்யூவில் காலுக்கான இந்த மணி. அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே மார்க்கெட் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. வாங்கி வச்சவங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்க இந்த இடத்துல வாங்கும்போது அவங்களுக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போனால் 24,000 இருக்குது. 24,000க்கு 100 மார்க்கெட் போயிட்டால் இந்த 24,000ன்றது ஒரு இந்த மணி ஆகிடும். இந்த மணிங்கும்போது இதில் வந்து ப்ராஃபிட்டோடு இருப்பாங்க மக்கள். அதான் இந்த மணி. சரிங்களா? இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு புரியறதுக்காக. இப்போ இதெல்லாம் மேலே போகுது, 24,150, 24,200 இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி. புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு காமிச்சா தெரிஞ்சிடும். இதோட வேல்யூலாம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இடம் வரையும் மார்க்கெட் போகல, அதனால் இது யாரும் பெருசாக இந்த இடத்துல யாரும் வாங்கலை. சரிங்களா? அதனால் இது அவுட் ஆஃப் த மணி. இது இந்த மணி. நம்ம அதே ஆப்போசிட் பார்க்கும்போது இது புட்டு. இது காலுக்கான இந்த மணி, இது காலுக்கான அவுட் ஆஃப் த மணி. இது அவுட் சைடு பார்க்கும்போது இது புட்டு. இது புட்டுக்கான இந்த மணி, இது புட்டுக்கான அவுட் ஆஃப் த மணி மேலே உள்ளது. என்ன காரணம்னா புட்டுக்கும் வந்து தெளிகிறவங்களுக்கு, புட்டுக்குன்றபோது மார்க்கெட் இறங்கும்போது தானே பை பண்ணும், புட்டை வந்து பை பண்ணுவோம். மார்க்கெட்டை ஏறும்போது காலை பை பண்ணுவோம், மார்க்கெட்டு இறங்கும்போது காலை வந்து பை, இறங்கும்போது புட்டு பை. இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? மார்க்கெட் இறங்குதுன்னா அதில் வந்து புட்டை பை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த இடம் வந்து இறங்கிடுச்சு, இந்த இடம்லாம் வந்து தொட்டுடுச்சு ஆல்ரெடி. அதனால் புட்டில் வந்து இதெல்லாம் இந்த மணி. அதை கீழே வாங்க, புட்டுக்கு வந்து இதெல்லாம் தொடலை, இதெல்லாம் தொட்டுடுச்சு. இதுக்கப்புறம் தான் இறங்குனா கீழே இறங்கும். இந்த இடத்துல வரும்போது இது வந்துட்டு புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. இது கரண்ட்டு. புட்டுக்கும் காலுக்கும் இது கரண்ட்டு, புட்டுக்கும் காலுக்கும் இது கரண்ட்டில் இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இதுதான் வந்து எல்லாத்தோட இதுக்கும் வந்து ஆப்ஷனுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆகும். இப்போ டேரெக்டாக வந்து நம்ம காலுக்கு வந்து இந்த மணி அவுட் ஆஃப் மணி பார்த்துட்டோம். என்ன தெளிவாக கேட்டீங்க, இது வந்து காலுக்கு இந்த லைட்டாக பிளராக உள்ளது காலுக்கான இந்த மணி, இது காலுக்கான அவுட் ஆஃப் த மணி. அதுக்கு ஆப்போசிட் உல்ட்டா, இது புட்டுக்கான இந்த மணி, இது புட்டுக்கான அவுட் ஆஃப் த மணி. முடிஞ்சுங்களா? இப்போ போயிட்டு நம்ம வந்து எனக்கு வந்து இந்த கரண்ட்டில் இருக்குது சார், நான் மார்க்கெட்டு மேலே போதுங்கும்போது இதை டக்குன்னு ஆட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கும்போது இதோட வேல்யூ பாருங்கள், 236 ரூபா இருக்குது. இப்போ இதை பையன் கொடுத்தோம்னா 75 குவான்டிட்டி, ஒரு லாட்டுன்றது 75 குவான்டிட்டி. அப்படின்னா 17,733. சரிங்களா? ஒரு குவான்டிட்டி. இப்போ நான் ஒரு 2 லாட் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது 150 முடிஞ்சு. எனக்கு அது லாட் சைஸாக வேணும்னா இது 1 லாட்டு 2 லாட்டுன்னு கூட வந்துடும். எனக்கு நான் வந்து குவான்டிட்டியாக போடுறேன்னா 150 குவான்டிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து குவான்டிட்டியாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு பார்க்கும்போது டக்குன்னு புரியும் எத்தனை குவான்டிட்டி எடுத்தோன்ட்டு. இதே தான் சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வர்றது எல்லாமே நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே வர்றது. இப்போ ஓரளவு மார்க்கெட் என்ன கீழே இறங்குது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மார்க்கெட்டு கீழே இறங்குது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு போயிட்டு இந்த கரண்ட் மணியில் இதை ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு இதை போயிட்டு பைக் கொடுத்துருவேன். பைக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 150 குவான்டிட்டி, 75 குவான்டிட்டி தான் ஒரு லாட் சைஸு, 75 குவான்டிட்டி வந்துருச்சு. 17,767 ரூபா பை பண்ணால் பை ஆகிடும். நம்ம வந்து ஒரு 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? இதுதான் நடக்கும். இப்போ 75 குவான்டிங்கும் போது
உங்களுக்கு எத்தனை, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 76 ரூபா, ப்ரைஸ் வந்து 236. இப்போ 236லேருந்து ஒரு 200 இப்போ 236 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 250 போகும்போது 4 பாயிண்ட், 4 பாயிண்ட்னா 75 × 4 அப்படிங்கும்போது 450 ரூபா. உங்களுக்கு இது 150, 300 ஒரு 40 பாயிண்ட் 300 உங்களுக்கு 4 பாயிண்ட்டு கிடைக்கும். 10 பாயிண்ட்டும் போகும்போது 750 ரூபா. இதுதான் ஒரு ஆப்ஷனோட கால்குலேஷன். இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கால்குலேஷன் பண்ணணும். ஒரு வேளை வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு டைரெக்டாக நான் வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் பார்க்கணும் போது டைரெக்டாக வந்து குரோமில் போயிட்டு என்எஸ்சின்னு செக் பண்ணிங்கன்னா ஒன்றும் கிடையாது. குரோம் போங்க, குரோம் போயிட்டு குரோமில் வந்துட்டோம். அதில் வந்துட்டு என்எஸ்சி இந்தியன் போட்டு இதில் போயிட்டு ஆப்ஷன் செயின் டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துடும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் மணி என்ன காமிக்குது, 24 காமிக்குதுங்களா, அதே சேம் தான் இதுலேயும் காமிக்கிறேன். இதில் எந்த வித குழப்பமும் இருக்க வேண்டாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரெண்டுமே காமிக்கிறேன். என்எஸ்சி வெப்சைட்டில் எப்படி இருக்கும், ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும். இந்த குழப்பங்கள்லாம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வரும். இந்தமாதிரி குழப்பங்கள் தவிர்க்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். இது 2 வாட்டி திரும்பி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த 24 காமிக்குது. இந்த கரண்ட்டு மேலே தான் நான் போய் எடுப்பேன். ரன்னிங் மார்க்கெட்டில் கரண்ட்டில் என்ன இருக்கோ அது இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் மேலே வருதா அது பெரிய தப்பு கிடையாது. சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பை பண்ணணும். ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறது இப்படி தான் செலக்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெளிவான டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேங்க்யூ கைஸ்.